இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. வணக்கம். வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல் களம். ஏப்ரல் 23 நோக்கி அரசியல் கட்சிகள் ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் திமுக கூட்டணி பத்தி பேசிடுவோம். சீட் ஷேரிங் எல்லாம் முடிச்சுட்டாங்க. பெரிய கட்சிகள் எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. சின்ன சின்ன கட்சிகளுக்கு மட்டும் இருக்கலாம். ஸோ எப்படி பாக்குறீங்க? எப்படி சீட்ஸை வந்து பகிர்ந்து கொடுத்துருக்காங்க? இதுல ஒரு சமூக நீதி இருக்கா? அப்புறம் நேத்து கமல் வந்து சீட்டே வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இது தியாகம் அல்ல கடமை, சுயநலம் அல்ல பொறுமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பொறுமை எதனால அவரு காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. ஸோ எப்படி பாக்குறீங்க திமுக இந்த சீட் ஷேரிங்? திமுகவோட சீட் ஷேரிங்கை பொறுத்தளவுல நிறைய கட்சிகளை பலவீனப்படுத்திட்டாங்க. கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம், வேல்முருகன் கட்சியா இருக்கலாம், அப்புறம் எம்என்எம்மா இருக்கலாம். இந்த கட்சிகளை சுருக்கியிருக்காங்க. அப்புறம் ஆஃப்கோர்ஸ் எம்டிஎம்கே இந்த கட்சிகள் எல்லாம் பலவீனப்படுத்தியிருக்காங்க. அதுல குறிப்பா கமல்ஹாசன் அவர்களோட சாப்டர் முடிச்சிட்டாங்க. கமல்ஹாசன் அவர்கள்னு சொல்றதை விட எம்என்எம் கட்சியோட சாப்டரை முடிச்சிட்டாங்க. அவர் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் என்னைக்கு அவர் திமுகவோட வந்து சேர்ந்தாரோ அன்னைக்கு அந்த கட்சியோட ஃபியூச்சர் அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப அது ப்ரூவும் ஆயிருக்கு. இதை செய்வது அவரோட கடமைன்றார். முதல்ல எலெக்ஷன்லயே நான் கண்டெஸ்ட் பண்ண மாட்டேன்னா உங்களுக்கு எது கட்சி? நீங்க பாட்டுக்கு வெறுமனே போய் திமுகவை சப்போர்ட் பண்ண வேண்டியதானே? எதுக்கு உங்களுக்கு கட்சி? எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண மாட்டேன், அரசியல் ரீதியா செயல்பட மாட்டேன், ஆனா நான் பேச்சுவார்த்தைலாம் நடத்துவேன். இந்த பேச்சுவார்த்தையே பயங்கர வேடிக்கையா இருக்கு இவங்க பண்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. இப்ப வேல்முருகன் அவர்கள் ஒரு சீட் கேட்கிறாரு, 3 சீட் கேட்கிறாரு. திமுக ஒரு சீட் கொடுக்குறாங்க. இல்ல நான் ஏத்துக்க முடியாதுன்னு வெளில வராங்க. அதுவும் உதயசூரியன். ஆமா. சோ இல்ல நான் கண்டெஸ்ட் பண்ண முடியாதுங்க அப்படின்னு அவரு வெளில வராரு. இங்க நீங்க என்ன பண்றீங்க? 0 சீட் ஆஃபரை ஏத்துக்கிட்டு கூட்டணியில இருக்கீங்க. இல்ல அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அந்த சீட் இவருக்கு ஒத்து போகாம வந்திருக்கலாம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? கடமைன்னு சொல்றீங்க. கடமைனா என்ன? முதல்ல ஏன் எலெக்ஷன் நின்று கண்டெஸ்ட் பண்ணுங்க, அதான் உங்க கடமை. பாசிசத்தை வீழ்த்தணும். பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய கட்சியில தான் இருக்கீங்க. அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றது உங்களுக்கு புரியுது. அப்ப நீங்க 8 சீட் கேக்குறீங்க, அவங்க 2 கொடுக்குறாங்க. ரைட், நாங்க 6 சீட்டை தியாகம் பண்ணிடுறோம், 2 சீட்ல நிக்கிறோம். 2 சீட்ல நின்று நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம், அதிமுகவை எதிர்க்கிறோம், பாசிசத்தை எதிர்க்கிறோம். எதுக்கு களத்துல இருந்து ஓடுறீங்கன்னு கேக்குறேன்னா, அதுக்கு எதுக்கு உங்களுக்கு கட்சி? களத்துல இருந்து ஓடுறதுன்னு முடிவு பண்ணிட்டா கட்சியை கலைச்சிட்டு ஓடுங்க. நீங்க அந்த 2 சீட்ல கண்டெஸ்ட் பண்ணிக்கிட்டே நீங்க கடமையை செய்யலாமே. எனக்கு அதான் புரியல, ஏன் உங்க கடமையை செய்ய மாட்டேங்கிறீங்க? அதான கடமை. உங்களுக்கு 2 சீட் கொடுக்குறாங்க, திமுக சின்னத்துல கொடுக்குறாங்க. ரைட்டு, எல்லாமே பெரிய அநீதி தான். ஆனா நீங்க தியாகம் பண்ணலாம்னு முடிவாயாச்சுன்னா ரைட்டு, கொடுக்கறத ஏத்துப்போம். திமுகவுக்கு பிரச்சனை இருக்குங்க, நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு, பெரிய கஷ்டமான சூழல்ல அவங்க பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டு, நீங்க சொல்ற எல்லா லாஜிக்கும் எனக்கு புரியுது. இந்த பொறுப்பை ஏத்துக்கோங்க. 2 தொகுதியில வேட்பாளரை போட்டு கண்டெஸ்ட் பண்ணி பாஜகவை எதிருங்க. யார் வேண்டாம்னா ஏன் அங்க இருந்து ஓட்ட முடிக்கிறீங்க நீங்க? அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த கட்சியில ஆட்கள் கிடையாது, இந்த கட்சிக்கு நீங்க ஓட்டும் கிடையாது. அதனால இவங்க சொல்றாங்க பாருங்க, 2 சீட் கொடுத்தாங்க, அதை நான் ஏற்கல. எனக்கு அதுலயே நிறைய சந்தேகம் இருக்கு. 2 சீட்லாம் கொடுத்துருப்பாங்களான்றதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஒண்ணு கூட இல்லைன்னு சொல்லியிருப்பாங்களோ? இருக்கலாம், எனக்கு தெரியல, நமக்கு தெரியாது இல்ல என்ன பேசினாங்கன்னு. ஆனா எனக்கு லாஜிக்கலா படல. 2 சீட் கொடுத்தாங்க, 2 வேட்பாளர்கள் போடணும், களத்துல வேலை பார்க்கணும். இப்ப வேல்முருகனுக்கு ஒரு சீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவருனால ஒரு 100 பேரை களத்துல இறக்கி வேலை வாங்க முடியும். அரசியல்வாதி, அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு சில பகுதிகள் இருக்கும். ஏன்னா அதான் ஃபுல் டைம் ஒர்க் அதை பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப எம்என்எம்க்கு 2 சீட் கொடுத்தாச்சுங்க, ரைட்டு, திமுக காரங்க ரெடியா இருக்காங்க களத்துல இவருக்கு வேலை பார்க்க. ஆனா இவர் சைட்ல இருந்து கொஞ்சமாவது வேலை நடக்கணும்ல, அதுக்கு ஒரு பார்ட்டி மெக்கானிசம் இருக்கணும்ல. ரெண்டாவது நான் இன்னொன்னு சொல்றேன், இவங்க சொல்ற லாஜிக் எல்லாம் ஒண்ணுமே பொருந்தி போக மாட்டேங்குது. இப்ப தமிழ்நாட்டுல அரசியல் எப்படி நடக்குதுன்னு தெரியும். இங்க ஒன்றும் பெரிய உத்தமமான அரசியல் எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒரு ரேட் இருக்கு. இன்னைக்கு டிஎம்டிகே கையில 10 சீட் இருக்குன்னா, இனி அடுத்தது வேற சில கணக்குகள்லாம் அங்க ஓடிட்டு இருக்கும், அடி போட்டுட்டு இருப்பாங்க இப்ப அந்த சீட்டுக்கு. சோ ஒரு சீட்டுக்கு வேல்யூ இருக்கு. யாரும் சும்மா கிடைக்கிற சீட்டு அப்படியே சும்மா அப்படி தூக்கி எல்லாம் போட்டுற மாட்டாங்க. இப்ப இது ஏதோ பெரிய விடுதலை போராட்ட காலகட்டம் மாதிரியும், அப்படியே திமுக ஒரு உன்னதமான ஒரு போராட்டத்தை எடுத்துட்டு இருக்கிற மாதிரியும், இதுல
கமல்ஹாசன் அவரால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுக்குற மாதிரியும் பேசுறாரு. இங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இது கமர்ஷியல் பிசினஸ். எல்லாமே பயங்கரமான அரசியல் கணக்குகள், அப்புறம் பினான்சியல் கணக்குகளை மையப்படுத்தி தான் அரசியல் நடக்குது. இங்க மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற பெரும்பான்மையான கட்சிகள் அப்படிதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல 2 சீட் அவங்க கொடுத்து, இல்ல எங்களுக்கு 2 சீட்டு வேண்டான்னு இவர் சொல்றாருன்னா எனக்கு அதுல எந்த லாஜிக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு தியாகம் பண்ற அளவுக்கு பெரிய கொள்கை பிடிப்புள்ள தலைவர் கமல்ஹாசன் கிடையாது. அந்த கட்சியும் பெரிய கொள்கை பிடிப்புள்ள கட்சி எல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு தெரியும், திமுக எதிர்த்து அரசியலுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு திமுக உடைய போய் உட்கார்ந்துருக்கீங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டும் வாங்கிட்டீங்க. சோ ஃப்ரீயா கிடைக்கும் போது வாங்கிக்கிறீங்கல்ல, அதுல ஒண்ணு நீங்க எலெக்ஷன் எல்லாம் கண்டெஸ்ட் பண்ண வேண்டாம், சும்மா கிடைக்குதுன்னு வாங்கி வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு எலெக்ஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சோ இப்ப பார்த்தா டக்குன்னு ஓட்ட முடிக்கிறீங்க, கிரவுண்டுக்கு போக முடியல. எனக்கு தெரிஞ்சு நார்மலா இப்ப 2 சீட் இந்த கட்சி கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்கறதுக்கான எந்த ஸ்பேஸுமே கிடையாது. அவங்களுக்கு என்ன இருக்கு அந்த கட்சிக்கு 2 சீட் கொடுக்கறதுக்கு? அங்க ஒரு கட்சியே இல்லையே. கமல்ஹாசன்ற இண்டிவிஜுவல் இருக்காரு, அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு, ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு, ரைட்டு. அததான் யூஸ் பண்ண பாக்குறாங்க திமுக. அது ஒரு எம்பி சீட்டு போதுமானது. ஆமா, நீங்க அதுக்கு 2 சீட்டை கொடுத்து களத்துல வேலை செய்ய சொன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? அதுக்கு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, இந்த எலெக்ஷன்ல வந்து கமல் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது கண்டிப்பா பண்ணுவார், அவரு டெஃபினட்டா பண்ண போறாரு. அதுதான் ஒரு எம்பி சீட்டு. ஆமா, அதுதான் ஒரு எம்பி சீட்டு. சோ இப்ப இதுல 2 கட்சிகளோட சீட்ஸ் எண்ணிக்கையை அவங்க மறைச்சு வச்சிருந்தாங்க. ஒண்ணு, தேமுதிகவோட சீட்ஸுக்கான எண்ணிக்கையை அவங்க சொல்லல கடைசி வரைக்கும். இப்பதான் சொல்றாங்க. எம்டிஎம்கே, அப்புறம் இவங்க சிபிஐ, சிபிஐஎம், விசிகே எல்லாரையும் முடிச்சதுக்கு அப்புறம் டிஎம்டிகேவோட நம்பரை கடைசியில் சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன? நீங்க ஃபர்ஸ்டே டிஎம்டிகே நம்பரை சொல்லியாச்சுன்னா அவங்க சண்டை போடுவாங்க. நேத்து வந்து அவங்களுக்கு 10 சீட்டு, எங்களுக்கு உங்க கூடயே பயணிச்சதுக்காக, உங்களுக்கு விசுவாசமா இருந்ததுக்காக எங்களை நீங்க தண்டிக்கிறீங்க, எங்களுக்கு 5 சீட்டு. இந்த கேள்வி கண்டிப்பா வரும். சோ அதனால தேமுதிகவை பத்திரமா காப்பாத்தி மறைச்சு வச்சிருக்காங்க. எம்என்எம் ஏன் மறைச்சு வச்சாங்க? ஏன் கடைசி வரைக்கும் எம்என்எம் மறைச்சு வச்சாங்க? அதை சொல்லுங்க. ஓகே, இத முதலே சொல்லலாம்ல. முதலே சொல்லியிருந்தா எம்என்எம்க்கு 0 சீட் தான், கம்யூனிஸ்டுகளுக்கு எல்லாம் 1 தான் சொல்லிருக்கலாம்ல. ஆனா ஏன் எம்என்எம் மறைச்சு வச்சீங்க? சோ அது காரணம் என்னன்னா, இது ஒரு ஜோக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். இந்த காமெடியை கடைசியில வச்சுக்கலாம். இதை ஃபர்ஸ்டே சொன்னோம்னா காமெடியா போயிடும். அதனால கடைசி வரைக்கும் டிஎம்டிகேவையும் எம்என்எம்மையும் பதுக்கி வச்சிருக்காங்க. அதிகமான சீட்டும் 0 சீட்டும் வச்சிருக்காங்க. ஏன்னா லாஜிக்கலா பாத்தீங்கன்னா எம்என்எம்க்கு இப்ப 0 தான். இந்த 0வை நீங்க ஃபர்ஸ்டே வெளியிட்டு இருந்தீங்கன்னா அதை காட்டி இன்னும் நல்லா ஹார்டா பார்கெயின் பண்ணிருக்கலாமே. கரெக்ட். ஆனா இவங்களை பொறுத்தளவு அது கணக்கே கிடையாது அந்த கட்சி. அதனால அந்த கட்சியை கடைசி வரைக்கும் வச்சுட்டு சரி டக்குன்னு சிம்பிளா அதை முடிச்சிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு ஆக்டருக்கு, ஒரு லெஜெண்டரி ஆக்டருக்கு எவ்வளவு பெரிய வீழ்ச்சி பாருங்க. இப்ப நம்ம எல்லாருக்கும் கமல்லாம் மனசுல எப்படி பதிஞ்சிருக்காரு? ஒரு 40 வருஷமா சார் அவர் சின்ன வயசுல இருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ 60 இயர்ஸ் அவர் ஒர்க் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏறக்குறை 60 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருப்பாரு. நம்ம மைண்ட்ல கமல்னா எப்படி பதிகிறாரு? ஒரு லெஜெண்ட் தான். ஒரு லெஜெண்ட். ஏகப்பட்ட ஐகானிக்கான கேரக்டர்ஸை பிளே பண்ணிருக்காரு. பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ்ல இருந்து, அப்புறம் 80s 70s, அப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலும். இப்ப நாலாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இமேஜ்ல இருந்தாரு, இப்ப டிஃப்ரெண்டான ஒரு இமேஜ்ல இருக்காரு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகுது. ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் கமல்ன்ற வார்த்தையை சொன்னா ஒரு ஃபேஸ் வந்து மைண்ட்ல வரும். அது எல்லாத்தையும் இப்ப கெடுத்துக்கிட்டாரு பாருங்க. நாளைக்கு ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு கமல்ஹாசன் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன இமேஜ் வரும்? இந்த ஒரு வீழ்ச்சி தானே நமக்கு ஞாபகத்து வரும். ஏன் இவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்ட் இவ்வளவு பெரிய ஒரு சர்க்கிளை ஃபேஸ் பண்ணும்? இப்ப மைக்கேல் ஜாக்சன்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் எப்படின்னா, அவர் ஒரு லெஜெண்டரி இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப பாடுபட்டார். அவரை காலி பண்றதுக்கு ஒரு சைட்ல முயற்சி நடந்தது. அந்த இமேஜை பாதுகாக்கணும்னு அவர் பெருசா பாடுபட்டார். நம்ம வந்து வரலாறுல நமக்கு ஒரு பேர் வேணும், நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், அதை உடைய விட்டுறக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருந்தார். இது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு சில நேரங்கள்ல. சோ திமுகவை பொறுத்தளவுல எம்என்எம் கட்சிய கம்ப்ளீட்டா இந்த எலெக்ஷனோட முடிச்சாச்சு. இது மக்கள் வந்து கவனமா இதை பார்க்கணும். விஜய் அவர்களும் இதை தான் பண்ண போறார். இன்னைக்கே விஜய் கட்சியில கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அடிச்சு சொல்றேன், நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல இன்னைக்கு டிவிக்கு அணியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த சைடு போவாங்க. திமுக பக்கம் போவாங்க. எம்என்எம் தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு, எம்என்எம் கட்சிக்காரங்களாம் திமுக வந்து சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில தலைவர் வந்து சேர்ந்தாரு.
இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது. எனக்கு என்னமோ இந்த கதையெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. 2 சீட் ஆஃபர் பண்ணாங்க. சோ மன்னிக்கணும், பேசிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிருச்சு. அதனால இப்ப கரண்ட் இல்லாம அப்படின்னு நம்ம கண்டினியூ பண்ண போறோம். கரண்ட் டாபிக் பத்தி பேச போறோம். கரண்ட் இல்லாம கரண்ட் டாபிக் பத்தி பேச போறோம். ஓகே, கொஞ்சம் இப்ப இந்த சம்மர் ஆரம்பிச்சாலும் நிறைய கரண்ட் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்கடி போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தேமுதிக புதுசா உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே 10 சீட்டு பிளஸ் ஒரு சீட்டு வந்து கொடுக்க முடியும் திமுகவால. என்ன அளவுகோல் வச்சிருக்காங்க? இவ்வளவு நாள் பயணிச்சவங்களுக்கு சீட்டை குறைக்கிறாங்க, உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. நேத்து வந்து தேமுதிகவுக்கு 10+1 கொடுக்குறாங்க. சோ என்ன அளவுகோலை வச்சு இவ்வளவு சீட்டை பிரிச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச அளவுல ஏதோ ரொம்ப மோசமான ஒரு அளவுகோலை யூஸ் பண்ணி தான் அவங்க ஒரு கட்சியோட தரத்தை கணக்கு பண்றாங்க. மோசமான அளவு, ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அளவுகோல். என்னை பொறுத்தளவுல சமூக நீதிக்கு எதிரான ஒரு அளவுகோலை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். 2021 தனியா கண்டெஸ்ட் பண்றாங்க தேமுதிக. ஐ மீன் பெரிய கூட்டணிகள்ல சேரல. 60 சீட்ல அவங்க போட்டிடுறாங்க. அவங்களோட ஓட் ஷேர் என்ன 0.4 to 0.5, ஒன்னு தொடல. ஆமா, அவங்க போட்டியிட்ட அந்த 60 சீட்லயுமே பார்த்தோம்னா அவங்களுக்கு ஓட் ஷேர்னா 2க்கு கீழே தான் வருது. அந்த போட்டியிட்ட 60 சீட்ஸ்லயும் கணக்கு பண்ணா கூடயே 2% கீழே தான் வருது. விசிகேவுக்கு 1% ஓட்டு 2021ல. சிபிஐஎம் இந்த 2 கட்சிகளுக்குமே ஏறக்குறைய 1% ஓட்ஸ் இருக்கு. விசிக்கு தனியா கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா, எந்த கட்சி துணையும் இல்லாம தனியா கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா, நான் அடிச்சு சொல்லுவேன் விசிகேவுக்கு டெஃபினட்டா 3+% ஓட்டு இருக்கும். 3% மேல ஓட்டு இருக்கும். அப்ப விசிகே எந்த வகையில டிஎம்டிகேவை விட குறைஞ்சிருக்காங்க? விசிகே கிட்ட அதிகமான ஓட்ஸ் இருக்கு தேமுதிகவை விட. ஆனா உங்களை பொறுத்தளவுல ஏதோ வகையில விசிகேவோட ஓட்டர்ஸை விட தேமுதிக ஓட்டர் ஸ்பெஷலா இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி விசிகே தலைமையை விட தேமுதிக தலைமை ஏதோ ஒரு வகையில ஸ்பெஷலா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களே. ரெட் கார்பெட் விரிச்சு அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு அதிகமான சீட்ஸ் கொடுத்து ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்து அவங்க ரொம்ப பாதுகாப்பாகவும் வைக்கிறீங்க. இது ரொம்ப தவறான மெத்தட் இல்ல. நீங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். நீங்க அவங்கள ஃபர்ஸ்டே அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி உள்ள கொண்டு வந்துட்டீங்க. பேச்சுவார்த்தை நடத்தும் போது எவ்வளவு சீட்ஸ் கொடுப்போன்றதை நீங்க கண்டிப்பா சொல்லியிருப்பீங்க. அப்ப அதை மற்றவங்களுக்கும் நீங்க தெரியப்படுத்தணும்ல. உங்களோட பழைய பார்ட்னர்ஸை மதிக்கணும்ல. இப்ப நம்ம ஒரு ஆபீஸ் வச்சிருக்கோம், இங்க ஒரு 4 பேர் வேலை பார்க்கிறோம். புதுசா ஒருத்தரை உள்ள கொண்டு வரோம்னா என்ன அடிப்படையில அவரை கொண்டு வரோம் அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்தணும்ல. அப்பதான் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். இல்ல புதுசா ஒருத்தர் வராரு, அவருக்கு வேற மாதிரியான ஒரு டீலை கொடுத்து கூட்டு வந்தா அப்ப மற்றவங்களெல்லாம் நம்பலன்னு அர்த்தம். சோ இவ்வளவு தூரத்துக்கு ஏன் தேமுதிகவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அந்த அளவுக்கு என்ன ஸ்பெஷலா கொண்டு வராங்க அவங்க? எதுவும் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நீங்க தேமுதிகவுக்கு கொடுக்குறீங்க. இது சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம். தேமுதிகவுக்கு கொடுத்த சீட்ஸ்ல பாதி தான் கம்யூனிஸ்ட் கொடுக்குறீங்க. ஆனா கம்யூனிஸ்டுகளுக்கு தேமுதிகவோட 2 மடங்கு அதிகமா ஓட்ஸ் இருக்கு. இது என்ன லாஜிக்? இது ஒண்ணுமே நமக்கு புரியல. என்ன அளவுகோல்னே தெரியல. அது ஏதோ ஒரு அளவுகோல் இருக்கு. ஒரு அளவுகோல் கண்டிப்பா இருக்கு. அந்த அளவுகோல பேச அது கொஞ்சம் அது ரொம்ப ஓப்பனாவும் அந்த அளவுகளை நம்ம பேச முடியாது. ஆனா இதுல எந்த லாஜிக்கும் இல்ல. இந்த சிறிய கட்சிகள் எல்லாத்தையுமே நீங்க அவமானப்படுத்துறீங்க தேமுதிக வச்சு. ஆனா சிறிய கட்சிகளுக்கும் வேற வழியே கிடையாது, போயே தீரணுன்ற மாதிரி சொல்லலாம். நான் என்ன சொல்லுவேன், வேல்முருகன் மாதிரி தைரியமா வெளில போயிருக்கலாம். வேல்முருகனுக்கு இழக்கிறது ஒண்ணும் பெருசா கிடையாது. புதுசா ஆரம்பிச்ச கட்சி, ஒரே ஒரு சீட்டு. சோ அதனால அவர் தூக்கி போட்டு போயிட்டார். பட் இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, கம்யூனிஸ்டுகள் ரிஸ்க் எடுக்கலாம். கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. அதான் சொல்ல வரேன். இப்ப கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல எம்டிஎம்கே மாதிரி கிடையாது. இது என்னோட சொத்து, நான் அதை பாதுகாக்கணும். அங்க இருக்கக்கூடிய தலைமை தில்லா முடிவு எடுக்கலாம். கட்சி பொதுவான கட்சி, எல்லாத்துக்குமான கட்சி. அந்த கட்சி வீழுவதாலேயோ எழுவதாலேயோ பர்சனலா எனக்கு நஷ்டம் எதுவும் கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது சுயமரியாதை அப்படின்ற ஒரு புள்ளியில ரிஸ்க் எடுப்போம். அதனால வரக்கூடிய பாதிப்பை கலெக்டிவா நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஃபேஸ் பண்ண போறோம். எம்டிஎம்கே அப்படி கிடையாது. ஒரு வீழ்ச்சி ஏற்படுதுன்னா வைகவும் அவரோட பையனும் தான் பெருசா அந்த வீழ்ச்சியை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியா மாறிடுச்சு, ஒரு குடும்பத்தோட ஒரு ப்ராப்பர்ட்டியா மாறிடுச்சு. திமுக எழுந்தாலும் வீழ்ந்தாலும் குறிப்பிட்ட அந்த ஃபேமிலியை சேர்ந்தவர்களுக்கு தான் நஷ்டம். அதே இது அதிமுகவுக்கும் பொருந்தும். அந்த முக்கியமா அந்த எலிட்டுமாங்கல்ல, மேல இருக்க எலிட்டுக்கு ஒரு லாபம், வீழ்ந்தா அவங்களுக்கு நஷ்டம். ஆனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படி கிடையாது. கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட எழுச்சியால மக்களுக்கு நல்லது, அந்த கட்சிக்கு நல்லது. அவங்க வீழ்ந்தாலும் அந்த பாதிப்பையும் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கட்சி தான் மொத்தமா ஃபேஸ் பண்ணும். சோ அப்படி இருக்கும்போது கம்யூனிஸ்டுகளாம் தாராளமா ரிஸ்க் எடுக்கலாம்.
பரவாயில்ல, இந்த ஒரு எலெக்ஷன் பரவாயில்ல, போனா போட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா அதை எடுக்கிறது கூட அவங்க தயாரா இல்லை. ஒரு பெரிய அவலம் தான். இவ்வளவு வீக்கா இருக்காங்க பாருங்க. ஓகே, இப்போ சனாதன எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசுறாங்க இல்லையா, திமுக வந்து ரொம்ப கூர்மைப்படுத்தி பேசுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் மேடையில, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில பேசி பெரிய சர்ச்சையாச்சு. ஆனா அந்த சித்தாந்தத்தோடு, அவங்க பேசக்கூடிய சித்தாந்தத்தோடு ஒத்து போறக்கூடிய கட்சிகள் தான் இப்போ விசிக, கம்யூனிஸ்டுகள், மதிமுக அப்படியான கட்சிகள்லாம். ஸோ அவங்களுக்கு சித்தாந்த ரீதியாக செயல்படக்கூடிய கட்சிகளுக்கு சீட்டை குறைக்கிறாங்க. எப்ப வேணா பிஜேபி கூட அலைன்ஸ் வைப்பாங்க. நீ ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு பிஜேபி கூட போக மாட்டாங்கன்னு தேமுதிகவுக்கு எந்த இதுவும் கிடையாது. என்னைக்கு கூட நாளைக்கு அந்த பக்கம் போவாங்க. ஸோ அப்படியான கட்சிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க அந்த அப்போ ஐடியாலஜின்றது இவங்களுடைய அளவுகள்ல இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கும் திமுக தயங்க மாட்டாங்க. திமுகவை பொறுத்தளவுல எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், அதிகாரத்தை ருசிக்கணும். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது, முக்கியமா அதிகாரத்தை ருசிக்கணும். இப்ப அவங்களுக்கு 2024 லோக்சபாவை பொறுத்தளவுல கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் அவங்களுக்கு போதாது, அதிகாரத்தையும் ருசிக்கணும். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கான நோக்கம் என்ன? அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான். சோ அந்த வகையில திமுகவோட அல்டிமேட் எய்ம் அதுதான். அவங்க அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பாஜக தேவைன்னா பாஜகவோடையும் சேருவாங்க. அதனாலதான் இதுக்கு முன்னாடி அவங்க பாஜகவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு பிரின்சிபிள்டான ஒரு பார்ட்டி இருக்குன்னா பாஜகவோட அலைன்ஸ் வைக்க முடியாது. ஆனா திமுக ஏற்கனவே அலைன்ஸ் வச்சிருக்காங்க. சோ அதனால இங்க நம்ம உட்கார்ந்துகிட்டு கொள்கை கோட்பாடுலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, டிஎம்கேவோட அந்த சிறிய கட்சிகள் இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிருக்காங்க. பாஜக எதிர்ப்பு பயங்கரமா பேசியிருக்காங்க. உங்க கூட சேர்ந்து பாஜக எதிர்ப்பு எல்லாம் பேசினாலதான் இன்னைக்கு சிறிய கட்சிகளா அந்த பக்கம் போக முடியல. இவ்வளவு பேச்சு பேசிட்டாங்க, நம்ம திரும்ப போக முடியாது. போனா ரெஸ்பெக்ட் இருக்காது, ஓட்ஸும் இருக்காது, ஓட்டும் டிரான்ஸ்பர் ஆகாது. சோ அவங்களுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. சிறிய கட்சிகள் உங்களை நம்பி உங்க கூட இவ்வளவு நாள் பயணம் பண்ணி பாஜக எதிர்ப்பு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு விசுவாசமா இருந்திருக்காங்க, உங்களையும் அவங்க எதிர்த்து பேசல. இன்னைக்கும் பார்த்தோம்னா கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு வரும்போது காங்கிரஸ் பார்ட்டி மாதிரி தாவேக்காவெல்லாம் அவங்க முன்வைக்கல. நீங்க எங்களுக்கு சீட் கொடுக்கலன்னா தாவேக்கா பக்கம் போயிருவோம்னா அவங்க சொல்ல, நீங்களா பார்த்து ஏதாவது செய்யுங்கன்ற மாதிரிதான் அவங்க இருக்காங்க. உங்களை பிளாக்மெயில் பண்ணியோ மிரட்டியோ எல்லாம் அவங்க எதுவும் கேட்கல. இவ்வளவு தூரத்துக்கு குவைட்டா இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இந்த சிறிய கட்சிகளை டவுன் சைஸ் பண்றீங்க, அவங்களோட சைஸை கம்மி பண்றீங்க, அவங்களோட பலத்தை கம்மி பண்றீங்க. அப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன, விசுவாசமா இருக்கக்கூடிய கட்சிகளை தண்டிக்கிறீங்க, உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சிகள், உங்களுக்கு விசுவாசமா இல்லாத கட்சிகளை ரிவார்ட் பண்றீங்க, அவங்களுக்கு நீங்க ரிவார்ட் கொடுக்குறீங்க. அப்ப விசுவாசமா இருக்கிறதுக்கு இங்க ஒரு மரியாதையும் கிடையாது. இதுதான் உங்களோட செய்தியா. சிறிய கட்சிகள் இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம மக்களை நம்பி இருக்கணும், திமுகவை நம்பி இருக்கக்கூடாது. சோ மக்களுக்கு விசுவாசமா இருக்கணும், திமுகவுக்கு விசுவாசமா இருக்கக்கூடாது. இவங்க மக்களுக்கு விசுவாசமா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு மக்களோட ஆதரவு இருந்திருக்கும், இன்னைக்கு தைரியமா வெளியே போயிருக்கலாம். கம்யூனிஸ்டுகளுக்கு அதான பிரச்சனை. கம்யூனிஸ்டுகள் அவங்களோட கோர் ஓட்ஸே இழந்துட்டாங்க. இன்னைக்கு இந்த கூட்டணியை விட்டு பிரிஞ்சு வெளில வராங்கன்னா நிறைய வாக்காளர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, எதுக்கு நம்ம கம்யூனிஸ்டுகளுக்கு ஓட்டு போட்டு திமுகவுக்கே போட்டுடலாம். ஏன்னா திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு நீ ஒரு வித்தியாசமும் கிடையாது. கம்யூனிஸ்டுகளும் பாஜக எதிர்ப்பு தான் பேசுறாங்க, திமுகவும் பாஜக எதிர்ப்பு தான் பேசுறாங்க. அதை தாண்டி தொழிலாளர்களுக்கான எதுவுமே பண்ணல. அப்ப பாஜக எதிர்ப்பு தான் என்னோட இலக்குனா அதுக்கு நான் திமுகவே ஓட்டு போட்டுலாங்க. உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? உங்களுக்குன்னு இருந்த அந்த தனித்துவத்தை இழந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு உங்களுக்குன்னு இருந்த அந்த தொழிலாளர் அரசியல் நீங்க கைவிட்டாச்சு. யாருக்காக கைவிட்டீங்க? திமுகவுக்காக கைவிட்டீங்க. சோ அதை கைவிட்ட அன்னைக்கே நீங்க உங்களுக்கும் திமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்ற இடத்துக்கு கொண்டு போயிட்டீங்க அரசியல. சோ அதனால இன்னைக்கு நீங்க வெளியே போனாலும் உங்களுக்குன்னு இருந்த அந்த தனித்துவம் இல்லை, அந்த ஓட்ஸ் உங்களுக்கு வராது. சரி, நம்மகிட்ட சொன்னது இவங்க சொல்றது என்ன, பாஜகவை வீழ்த்தணும். அப்ப நம்ம பாஜக வீழ்த்தணும்னா இங்கேயே போட்டு போயிடலாமே ஓட்ட. இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு பலவீனப்பட்டு போய் இருக்கீங்க. இப்ப கமல்ஹாசன் அவர்கள் எல்லாம் பொறுத்தளவு நான் இறக்கம்லாம் பட மாட்டேன். இதுதான் நடக்கும். அவர் ஓட்டு பிரிக்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வந்தார். அவர் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் 24 எக்ஸ்ட்ரா போனஸா ஒரு ராஜ்யசபா சீட், அது போக இப்ப எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ண போறாரு. அவ்வளவுதான் அவருக்கு வேல்யூ. அவர் ஒன்னும் பெரிய எதிர்பார்ப்போட பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும், அரசியலே பயணிக்கணும்ன்ற கனவுல எல்லாம் அவர் வரல. அவர் வந்தாரு, அவர் வேலையை முடிச்சாரு, போயிட்டாரு. இப்ப புதுசா அதே வேலையை பண்ண விஜய் வந்திருக்காரு. நாளைக்கும் அவரும் கமல்ஹாசன் மாதிரியே வருவாரு, வேலையை பண்ணுவாரு, கிளம்பி போய்கிட்டே இருப்பாரு. அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனா நீங்க அரசியல் இருக்க போறீங்க, உங்க லைஃப் ஃபுல்லா அரசியல் டெடிகேட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு சண்முகம் இருக்காருன்னா லைஃப் ஃபுல்லா அரசியல் டெடிகேட் பண்ணிருக்காரு. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல 100 வருஷம் கம்யூனிஸ்ட் வரலாறு இருக்கு. இவ்வளவு தூரம் பயணிச்சதுக்கு அப்புறம் 5 சீட்ல வந்திருக்கீங்க. ஒரு காலத்துல புரட்சி எல்லாம் பண்ணவங்க சிபிஐ எல்லாம் தமிழ்நாட்டுல எதிர்கட்சி ஒரு காலத்துல. கரெக்ட்.
இன்னைக்கு எங்கேயோ இருக்காங்க. இந்த கண்டிஷன்ல கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. பெரிய ஒரு வீழ்ச்சி தான். ஃபியூச்சர்ல நிறைய சிறிய கட்சிகள் இருக்க மாட்டாங்க. கம்யூனிஸ்டுகளும் தாராளமா ரிஸ்க் எடுக்கலாங்க. இன்ஃபேக்ட் நீங்க ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அவங்க தொண்டர்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்காதா இருக்கும். மக்கள் கூட ஒரு மக்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆமாங்க. நீங்க கூட்டணியை விட்டு வெளியே வரீங்கனாலே பணத்தை மீறி அதிகார ஆசையை மீறி வெளியே வரீங்கன்னு அர்த்தம். அதை மக்கள் ரசிக்க தான் செய்வாங்க. இன்னைக்கு ஏன்னா மக்களோட ஏக்கம் அதுவாதான் இருக்கு. எல்லாரும் இந்த பணத்துக்கு கட்டுப்பட்டவர்களா இருக்காங்க. அதை மீறி ஒருத்தன் டிஃப்ரெண்டா செயல்படுறான்னா மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஆனா சிக்கல் என்னன்னா, இன்னைக்கு கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்களே நிறைய பேரு அவங்க திமுகவுக்கு ஆதரவா தான் பேசிட்டு இருக்காங்க. யாரும் எதுவும் சும்மா பண்ண மாட்டாங்க. கம்யூனிஸ்டுக்குள்ள திமுக அணினே ஒரு அணி, காங்கிரஸுக்குள்ள ஒரு திமுக அணி, கம்யூனிஸ்டுக்குள்ள ஒரு திமுக அணி, பிசிகாக்குள்ள ஒரு அணி. ஆமா, அதனால இந்த அணிலாம் இருக்கு. அவங்களுக்கு அந்த சிக்கலும் இருக்கு. இப்ப சண்முகம் அவர்கள்லாம் ரொம்ப டிஃபென்ஸா தானே ஆடுறாரு. இப்ப சண்முகம் அவர்கள் சில நேரங்கள்ல டஃபா பேசக்கூடியவர், கொஞ்சம் கராலா பேசக்கூடியவர். அவரே பாத்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு வரும்போது ரொம்ப டிஃபென்ஸ்ல தான் பேசுறாரு. நான் கண்டிப்பா கூட்டணி விட்டுல வெளில போக மாட்டோம்னு சொல்லிடுறாரு. நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகும்போதே நான் கூட்டணியை விட்டு வெளில போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுல என்ன நெகோசியேஷன் இருக்கு? நீங்க நெகோசியேட்டே பண்ண முடியாது. கொடுக்கறதா வாங்கிட்டு போகணும். கூட்டணி இல்ல, நாங்க கேட்கறத கொடுக்கலன்னா கூட்டணி இருக்காதுன்னு சொல்லுவோம். எங்களுக்கு இது டிமாண்ட் பண்றோம், அது கொடுக்கலன்னா கூட்டணி இருக்காதுன்னு சொல்லுவோம். நீங்க அதை மீன் பண்ணாம கூட இருக்கலாம், ஆனா ஓப்பனா அதை சொல்லணும். அப்பதானே ஆப்போசிட்ல இருக்கவங்க பயப்படுவாங்க உங்களை பார்த்து. போகும்போதே இல்லைங்க சும்மாதான் வந்து உட்காடுறோம், உடச்சிக்கலாம் மாட்டோம் அப்படின்னா அது என்ன அர்த்தம் இருக்கு? காங்கிரஸ் மாதிரி டஃப் கொடுக்கணும். ஆமா, காங்கிரஸ் அதை பண்ணாங்கல்ல. கேட்கிற சீட்டு கிடைக்கலன்னா கூட்டணி உடையும், அவ்வளவுதான். ஆமா, அப்ப பெருசா ஒன்னும் லாபம் கிடைக்கல காங்கிரஸுக்கு. பட் இருந்தாலும் ஓகே, ஒரு 3 சீட்டு வாங்கிட்டாங்களே. குறைச்சிருப்பாங்களே இல்லைன்னா? ஆமா, இல்லாட்டி குறைச்சுட்டா கொண்டிருப்பாங்க. பரவாயில்ல, இப்ப 3 ஏறி இருக்குல்ல. ஆமா, தேமுதிக 12, 10, 13 கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இப்படியான ஒரு சூழல்ல இன்னைக்கு முடிச்சுட்டாங்க இந்த கூட்டணிய, சீட் ஷேரிங்லாம் முடிச்சு தேர்தல். ஓகே, ரைட். ஆனா இந்த மனஸ்தாபம் இருந்துகிட்டே இருக்கும்ல கூட்டணி கட்சிகளுக்கு. தேமுதிகவால காங்கிரஸால அடி வாங்கிய விசிக, கம்யூனிஸ்டுகள், மதிமுக போட்ட கட்சிகள் அந்த மனஸ்தாபம் இருந்துகிட்டே இருக்கும், கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களை காட்டி நம்மளுக்கு குறைச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. சோ இது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இது பிரதிபலிக்குமா? ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி வரப்போகுது. மேபி திமுக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, அதன் பிறகும் பெரிய ஆன்டி இன்கம்பன்சி திமுக மீது வரும். மக்கள் திமுகவுக்கு எதிராக திரும்புவாங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா. அப்போ இதெல்லாம் நம்ம ஏன் சமாளிச்சுட்டு இருக்கணும்? நம்மள மதிக்கவும் மாட்டாங்க, ஆன்டி இன்கம்பன்சி நம்ம இவங்களுடைய அடியை நம்ம வாங்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்சு திமுக வெற்றி பெற்றா இந்த கூட்டணி கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குமா? எப்படி பாக்குறீங்க? அந்த புரிதல் உங்களுக்கு வரும்போது, நீங்களும் அந்த இடத்துக்கு வரும்போது உங்க கட்சி வலுவிழந்த ஒரு கட்சியா இருக்கும். இனிமேல் நம்ம எதுக்கு திமுகவுக்காக இவ்வளவு சுமைகளை சுமக்கணும், திமுகவுக்காக நம்ம ஏன் சிலுவையை சுமக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு வரும்போது, திமுகவுக்கு எதிராக நீங்க திரும்பலான்னு யோசிக்கும் போது மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்காது. நீங்க ஒரு தனி மரமா தான் அப்ப இருப்பீங்க. உங்களால பெரிய டேமேஜை ஏற்படுத்த முடியாது. அதான் இங்க சிக்கல். நீங்க இன்னைக்கு 10 வருஷமா திமுகவோட பயணிச்சுட்டீங்க, உங்களோட கிரெடிபிலிட்டி கம்ப்ளீட்டா போயாச்சு. உங்களால போராட முடியாது, திமுக எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, ஸ்ட்ராங்கா உங்களுக்கு தேவையான சீட்ஸை கூட கேட்க முடியாது. மக்களுக்கான கோரிக்கைகள், போராட்டங்களை விட்டுருங்க, உங்களுக்கு தேவையான சீட்ஸே உங்களால கேட்க முடியாது. அப்ப மக்கள் கிட்ட உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கும்? ஒரு செல்வாக்கும் இருக்காது. நாளைக்கு நீங்க திமுக எதிராக திரும்பினீங்கன்னா திமுக உங்களை தூக்கி போட்டுருவாங்க, மக்களும் உங்களை தூக்கி போட்டுருவாங்க, நீங்க இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு அதான சூழல். எம்டிஎம்கே ஏன் இவ்வளவு தூரத்துக்கு இறங்கி வராங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம வெளியே போனா திமுகவும் நம்மளை கைவிட்டுருவாங்க, மக்களும் நம்மளை கைவிட்டுருவாங்க. ஏன்னா மக்களுக்காக நம்ம பண்ணது என்ன எவ்வளவு நாளா? ஒண்ணும் கிடையாது. எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் நம்ம ஆக்டிவேட் ஆகும். தேமுதிக அப்படிதான், எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் வருவாங்க. தேமுதிக எல்லாம் பாருங்க, எலெக்ஷன்லனா என்னங்க பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம்? அந்த கட்சி இருக்கிறதே யாருக்கும் தெரியாது, யாருமே அந்த கட்சியை பத்தி பேச மாட்டாங்க. எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் அந்த கட்சி அப்படியே உயிர்ப்பிச்சு அப்படியே வெளியே வரும். இல்லைன்னா அந்த கட்சி என்னைக்குமே வெளியே இருக்காது. இந்த கட்சிக்கு 10 சீட்டு. சோ நீங்க அப்ப திமுகவை நம்பிதான் அரசியலே பண்ணிட்டு இருக்கீங்க, மக்கள் நம்பி இல்ல. அப்ப நாளைக்கு உங்களுக்கு இந்த புரிதல் வந்தாலுமே அது டூ லேட். உங்களுக்கு எந்த பயனும் அது தராது. மக்களும் உங்களை தூக்கி போட்டுருவாங்க, திமுகவும் தூக்கி போட்டுருவாங்க. அந்த கண்டிஷனுக்கு வந்தாச்சு. திமுக ஷூடான பார்ட்டி, அவங்க எதையும் ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம பார்த்த மாதிரி எம்டிஎம்கேவை நெருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா நெருக்கிடுவாங்க. எம்டிஎம்கேக்கு போறதுக்கு வேற இடம் எதுவும் கிடையாது, இங்கதான் இருந்தாகணும். அப்ப நெருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு, நெருக்குவோம். கம்யூனிஸ்டுகளுக்கு போறதுக்கு வேற எங்க இடம் எதுவும் கிடையாது, நெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நெருக்கும். திமுகவுக்கு
இந்த சிறிய கட்சிகளை நெருக்குவதால லாபம் இருக்குன்னா கண்டிப்பா அதை பண்ணுவாங்க. டைட்டா பிடிச்சி அவங்க கிட்ட இருந்து சீட்ஸை குறைச்சி வாங்கிடுவாங்க. அது நியாயமா அநியாயமானலாம் யோசிக்க மாட்டாங்க. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பியூர் பிசினஸ் தான். ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அதனால சும்மா தூக்கிலாம் ஈஸியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க 175 சீட்ஸ்ல டிஎம்கே சிம்பல்ல எல்லாம் நிக்க போறாங்களாம். திமுகவும் நிப்பாங்க, அதுல கூட்டணி கட்சிகளும் திமுக சின்னத்துல நிப்பாங்க. சோ 175 சீட்ஸ்ல திமுக சின்னத்துல நிக்க போறாங்க. சோ அவங்கள பொறுத்தளவு தெளிவா இருக்காங்க. நம்ம இடத்த நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்காங்க. சிறிய கட்சிகளை டஃபா அவங்க டீல் பண்றாங்க. இதுல இந்த இந்த எனக்கு தெரிஞ்ச திமுகவோட இதுல லாபம் யாருக்குன்னா டிஎம்டிகேவுக்கு தான். இன்னுமே எனக்கு தெரியல. இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம், எதுக்கு அவங்களுக்கு 10 சீட் கொடுத்தாங்கன்னு தெரியல. நிறைய விஷயங்களை மூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.